ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு நியூ எஃபர்டா, ஓகேவா? இது நேம் வந்துட்டு தி பெஸ்ட் கிஃப்ட், ஓகேவா? இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ரொம்ப ஃபன் எல்லாமே கலந்துருக்கும், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்ம ஒரு பெரிய ஒரு வீடை காமிச்சிருக்காங்க. ஒரு சிட்டியில் ஒரு பெரிய லக்ஸரிஸ் ஹவுஸு, ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கிராண்ட்ஃபா, ஆண்டி, அங்கிள் சொல்லிட்டு ஒரு 4 அத்தை பொண்ணுங்க, 4 பசங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ரொம்ப பெரிய வீடு, அப்படியே கலக்கலான்னு இருக்கும் அந்த வீடு. அவ்வளோ ஒரு மாதிரி சவுண்ட், அப்படியே ஹாப்பி வைப்பாகவே இருக்கும். இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, காய் மாமா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த காய் அப்படி திரும்பி பார்த்து முறைச்சி பார்க்குறாரு. என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் மாமா கோவமாக பார்க்குறீங்க சொல்கிறாங்க. நான் கோவப்படல சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, என் கூட வரீங்களா சொல்கிறாங்க. பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டினா நீ போனா ஏன் வரணும் சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏ காய் அப்படி சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. எதுக்காக கோவப்படுறா அவகிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், அது கிராண்ட்மாக்கு வேறையே இல்லை சொல்லிட்டு. இங்கே பாருங்க கிராண்ட்மா, எனக்கு மியா கூட வெளில போக பிடிக்கல சொல்கிறாங்க. ஏன் பிடிக்கல சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம காயை பார்க்குறாங்க. எதுக்கு சொல்லிட்டு அவர் மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. இங்கே பாருங்க கிராண்ட்மா, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்க சொல்கிறாங்க. பாரு, உடனே கட்டிக்கு போகிற பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நான் சொன்னால் கட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. காய் என்ன கிராண்ட்மா எடுத்து பேசுகிறா சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டார் இவர் வர சொல்லிட்டு நம்ம காயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. டேடுங்க பாருங்க சொல்கிறாங்க. பாருக்கா, இதான் உனக்கு வந்துட்டு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் கிராண்ட்ஃபா எடுத்து பேசினா அவ்வளோதான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு காய் பாட்டுக்கு வெளில போயிடுறேன், எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவங்க வெளில போயிடறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஏன்பா ஜோன், ஏன்பா பசங்க அப்படி இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அம்மா விடுங்க, அவங்க கொஞ்சம் ஹாஸ்டலில் வளர்ந்தனால அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அதுக்காக நான் சொன்னால் ஹாஸ்டலில் போடாத பசங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடுங்கம்மா, அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இது யாருன்னா ஜோன் ஃபேமிலிடா, ஓகேவா? ஜோன் ஃபேமிலியில் 4 பசங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் மின்யோங்கி, செகண்ட் கிம் நாம்ஜூனு, 3வது வந்துட்டு நம்ம காய், 4வது ஜங்க், ஓகேவா? இவங்க 4 பேருமே வந்து பிரதர்ஸ்டா, ஓகேவா? இவங்களுக்கு 2 அத்தை பொண்ணுங்க, அதாவது 2 அத்தைங்க, அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. மொத்தம் 4 பொண்ணுங்க அந்த வீட்டில். நம்ம ஜங்கோட அப்பாவுக்கு 2 சிஸ்டரு, அவங்களுக்கு 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களோட பொண்ணு பேர் வந்துட்டு மின்ஷி அண்ட் மியா. செகண்டாக இருக்கவங்க பேர் டியானா அண்ட் மின்ஜு, ஓகேவா? 4 பேர் இருப்பாங்க மொத்தமாக. இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எப்படின்னா அந்த பசங்களை 4 பேரும் மேரேஜ் பண்ணி கொடுத்தா ஆசை. ஆனால் இவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா இவங்க ஃபேமிலி ரொம்ப கொஞ்சம் கல்ச்சுரலாக ஒரு மாதிரி என்ன இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆனால் இவங்க 4 பேரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இதில் ஜவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அவர் எல்லாத்துக்கும் அப்படி தலைகீழாக இருப்பார். இவங்க மற்ற 3 பேர் கூட இவங்க சொல்கிறதே கேட்பாங்க. அதாவது நம்ம காய் கூட ஓரளவுக்கு அடங்கி போவார். நம்ம சுகாவும் அப்படி தான், நம்ஜனும் அப்படி தான், நம்ம ஜவுக்கு அப்படி தான் அப்படியே டோட்டலாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கொஞ்சம் வெளில இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்டலில் படிச்சிருப்பாங்க. இப்போ ஹாஸ்டலில் படித்து ரிட்டன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாரு நம்ஜூன் சுகா சொல்லி கூப்பிட்றாங்க. என்னப்பா சொல்லிட்டு கீழே வராங்க. இவங்க தான் கொரியாலேயே நம்பர் 1 பில்லியனர் ஃபேமிலி. இங்கே பார்த்துருக்காங்க. இங்கே பாருப்பா, அங்கே நம்மளுடைய வில்லேஜில் ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கான பிளேஸை போய் நீ பார்த்துட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு காமப்பா, நீ தானே பர்ஃபெக்டாக பார்ப்பியே, நீ சுகா நீங்கள் 4 பேர் போங்க, போயிட்டு அந்த வில்லேஜ் வந்து நீங்கள் 4 பேர் போயிட்டு அந்த வில்லேஜ் ஃபேக்ட்ரி எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா? மாடுலேஷன்லாம் பண்ணுங்கள், பார்த்துட்டு அந்த பிளேஸ் ஓகேவா, அப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்னா இல்லை சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஏன்ப்பா வில்லேஜில் சொல்கிறாங்க. இல்லைப்பா, அங்கே தான் வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் கம்பெனி வந்து அங்கே தான் அதிகமாக வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அங்கே தான் ஃப்ளவர்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அதில் ஒரு ஃபேக்ட்ரி அங்கே உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் ஒர்க்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வில்லேஜில், அவங்களுக்கு ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்கோடப்பா சொல்கிறாங்க. நல்ல ஐடியாவே இருக்குது சொல்லிட்டு நம்ம அம்ஜன் பார்க்குறாங்க. கரெக்டுப்பா, அவங்களோட தாட் ரொம்ப நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பிஸ்னஸ் ஃபுல்லாக இறக்கிட்டாங்க. நம்ம நம்ஜன் சுகாவும் ஆல்ரெடி என்டர் ஆகிட்டாங்க. காயும் ஜங்குக்கும் என்டர் ஆகலை. என்னன்னா அவங்களுக்கு வந்து விருப்பமும் இல்லை. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க ஒரு ரீசனுக்காக, அண்ணால சொல்கிறாங்க ஒரு ரீசனுக்காக இறங்குறாங்க இதில். இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இந்த பிஸ்னஸ் விஷயம் போகிறதா வெளிலலாம் அவருக்கு பிடிக்கல. அவருக்கு வந்து வெளில போகிறோம் அதுதான் ஹாப்பி, இந்த விட்டுட்டு வெளில போயிருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போது இங்கே பாருங்க ஜங்க் மாமா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வருது. ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மின்சி தான் நினச்சிருக்கு. என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வில்லேஜுக்கு போகிறீங்க, நாங்களும் வருவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நீங்கள் தான் எங்கே வெளில கூட்டிட்டு போனது இல்லையா, பேசாமல் 8 பேரும் போங்களேன் ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஆண்டி என்ன பேசுகிறீங்க, அது எப்படி பசங்க மேரேஜ் கூட ஆகல ஒன்றா, இதில் என்ன இருக்குது, ஃபியூச்சரில் அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஃபேமிலி கல்ச்சர் ஃபேமிலி சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்லுவீங்க சொல்லிட்டு நாங்கள் ஜங்கோட அம்மா ஒரு மாதிரி கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கிராண்ட்மா பார்க்குறாங்க. இல்லைம்மா அதை சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி, அது வில்லேஜ், அங்கெல்லாம் தப்பாக பேசிடுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் வேண்டாம், அவங்க ஒர்க்குக்காக போகிறாங்க, ஒர்க்கை மட்டும் பார்க்கட்டும் சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே போயிட்டு, அது இல்லாமல் இந்த பசங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குமான்னு கூட தெரியல சொல்லிட்டு பசங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, பொண்ணுங்க அப்படி இருக்க முடியாதுல்ல சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா அப்படி சொல்ல. நீ சொல்லிட்டு கரெக்டு தான்மா, ஆமாம்மா சொல்லிட்டு. ஆமாம் வேணாம் சொல்கிறீங்க. இப்போ ஒரு பொண்ணு சொல்லிட்டு ஐயோ ஸ்கின்லாம் டேன் ஆகிடும் ஆண்டி, வில்லேஜில் போகிறேன், நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இது 4 ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட எப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கவே மாட்டாங்க. 4 பேர் வேறு விதமாக இருப்பாங்க. இவங்க 4 பேர் பார்க்குறாங்க. அப்பாடா நல்ல வேலை இது 4 நம்ம கூட வரல சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ரொம்ப ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டேன்.
அவங்க 4 பேரும் பேக் பண்ணிட்டாங்க. 4 பேர் எப்படின்னா ஒரு பெரிய லக்ஸரியஸ் காரில் தான் 2 கார் வந்து எடுக்கிறாங்க. எதுக்குடா 2 காரு சொல்லிட்டு கூட சுற்றி பார்க்க வேணும்னு சொல்லிட்டாங்க. பாரு அங்கே இருக்கு உங்களோட காருக்குலாம் அங்கே பெட்ரோல் கூட கிடைக்காதுங்க பாரு, ஒரு காரில் போங்க சொல்லுவாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 4 பேர் ஒரு காரில் ஏறுறாங்க. ஆண்டி அங்கிள்ஸ் பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் குட் பாய் சொல்கிறது, அவங்களும் பாய் சொல்லி ஒரு குட் பாய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கட அம்மா பார்க்குறாங்க. அப்பாடா என் பசங்க வெளில போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கட அப்பா பார்க்குறாங்க. ஏமா சொல்கிறாங்க, என்னோட தங்கச்சி பொண்ணுங்களாம் உங்களுக்கு பிடிக்காத சொல்கிறாங்க. ஏங்க எனக்கு ஒன்றும் தங்கச்சி பொண்ணுலாம் பிடிக்காமல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கூடாதுங்க யாருக்காக இருந்தாலும் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டிங்க 4 பேருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்குறம்மா மேரேஜ் ஆனால் சரியாயிடுவாங்க சொல்கிறாங்க. என்னமோ போங்க சொல்லிட்டு நீ கோச்சிக்காதம்மா சொல்லிட்டு ஜங்கோட அம்மா ஒரு மாதிரி கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. இவங்க ஃபேமிலி அவங்க கிராண்ட்பா பார்க்குறாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் நம்ம பசங்க 4 பேருக்கும் சொல்லிட்டு இவங்க 4 பேர குழந்தைங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஜிமின் நம்ம இன்னொரு சொல்லி பார்க்கற ஒரு வில்லேஜில் தான்டா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. டே இங்கே தாண்டா இருக்காங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க. ஆச்சா வாங்க சின்ன எங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்கிறாங்க. ஆமாம் வீடு 10 அடி தூரம் இருக்க பாரு, இது அடுத்த வீடு அவங்க வீடு தான் வாடா சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது யாருன்னா ஜேகோப்பு நம்ம ஜிமின்டா ஓகேவா, அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் தான். இவங்க 2 பேர் யாருக்கு வராங்கன்னா அவங்க அத்தை வீடுன்றது யாரும் நம்ம ஜின்னு ஓகேவா. ஜின்னும் நம்ம ஜின்னுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஜின்னும் நம்ம டேவும் நம்ம ஜிமின் ஜேகோப் இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு அத்தை பசங்க 2 பேருக்கு ஒரே வில்லேஜில். அவங்க வந்து பியோர் வில்லேஜ். 2 பேரும் வந்துட்டு ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது, இறந்துட்டாங்க. இவங்க 2 பேர் இவங்க 4 பேர் மட்டும் தான் மொத்தமாக ஃபேமிலியாகவே இருக்காங்க. 2 வீடு தனித்தனியாக இருக்கும். இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஜின்னோட ரெஸ்டாரண்ட். அதுக்கு வில்லேஜில் ஒரு ரெஸ்டாரண்ட், குட்டி ரெஸ்டாரண்ட். அங்கே தான் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஜிமின் நம்ம ஜேகோப் உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஏன் சொல்கிறாங்க வாடா சொல்லி உட்கார வைக்கிறாங்க. வாங்க உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் மட்டும் முறைச்சி பார்த்துருக்காங்க. ஏன் ஜாட்டே நான் முறைச்சி பார்க்குறேன் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. நான் நேற்று ஃபோட்டோ ஷூட் பண்ண பொண்ணு கூப்பிட்டேன், நீ வந்து சொல்லி கேட்குறாங்க. ஐயோ உங்க பாரு எனக்கு டைம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தான் டான்ஸ் கிளாஸுக்கு பசங்க வந்துட்டாங்களே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜேகோப் பார்க்குறாங்க. ஆமாண்டா எங்களுக்கு பசங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஜிமினும் ஜேகோப்பும் 2 பேரும் வந்துட்டு டான்ஸு சிங்கிங் 2 பேர் பண்ணுவாங்க. ஜேகோப் வந்து ஒரு ரேப்பரு, நம்ம ஜிமின் வந்து ஒரு வோக்கல் பாடுவாங்க. 2வது டான்ஸ் 2 பேரும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இந்த வில்லேஜில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் இவங்க டான்ஸு அந்த சிங்கிங் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் வர மணி தான் அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃபுக்கு. இப்போது அவங்க சொல்லிட்டுருக்கா நம்ம டேக்கு என்ன ஆசைனா டேக்கு வந்து பெரிய மாடலாக ஆகணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அவர் ரொம்ப ரொம்ப எப்படின்னா ரசிச்சு பண்ணுற ஒரு விஷயம் அது. அவர் பெரிய பெரிய மாடல் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குலாம் கொடுக்க முடியும். அப்படின்னா நார்மலாக எங்கன்னா அனுப்புவோம்ல, அப்போ தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. நீ நேற்று வருவேன்னு நினச்சி தெரியுமா, நீ அழகாக என்கிட்ட சொல்லி கொடுப்பல இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே சொல்லிட்டு நேற்று யாருமே இல்லை, நான் போய்ட்டு எடுத்து இதெல்லாம் பாரு சொல்லிட்டுருக்காங்க. பார்த்து அதில் ஃபோட்டோ ஷூட் நார்மல் ஃபோட்டோ ஷூட் வில்லேஜ் எடுத்திருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு மாடலுக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரியல. இல்லட்டே இது நல்லாவே இல்லை சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நல்லா இல்லையா சொல்லிட்டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுதான் நீ என் கூட வரணும்னு சொல்கிறது நம்ம டே சொல்கிறாங்க. இல்லட்டே எனக்கு ஒர்க் இருந்துச்சு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் இங்கே பாரு அவன் ஒர்க்குனால தானே வரல, நீ ஏன் முன்னாடி சொல்லி வைக்கல அவன்கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் தப்பு சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ தான் ஜிம்மிக்கே சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. இவங்க ரொம்ப க்யூட்டாக 4 பேர் ஒன்றாவே ஒரே பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அத்தை பையன் மாமா பையன் ரசங்களாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ 3 பேரும் உங்களோட அந்த பஞ்சாயத்துலாம் வச்சுட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஆள் இல்லாத கடைக்கு டீ வரவா சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிறதுக்கு இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு யார் வர போகிறாங்க சொல்கிறாங்க. டே யாராவது வருவாங்கடா அப்படி யாராவது அந்த வழியாக போகிறவங்க என்ன சாப்பிடுவாங்களா சொல்கிறாங்க. கரெக்டு தான், ஆனால் என்ன உங்கள் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை சாப்பிட்டு பார்க்க தான் மனுஷங்க இல்லை எல்லாம் வீட்டிலே குக் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. இப்போ சின்ன க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாரு. சரி விட்டு ஜிமின் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஏங்க அங்கே இந்த சிட்டிலலாம் எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களா, அது மாதிரி இந்த வில்லேஜில் உள்ளவங்களாம் நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டா என்ன சொல்லி கேட்குறாங்க. சின்ன வீடும் சிரிச்சிட்டு இருக்காரு. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் எல்லாத்தையும் அவ்வளோ மணி வேணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்லி ஜிமினும் வந்து உட்காடுறாங்க. ஜிமின் நம்ம ஜேகோப் எல்லாரும் வந்து வெஜிடபிளாக கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அங்கே ஒரு காரில் பயங்கரமாக 4 பேர் வைப் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஐயோ எனக்கு செம்ம ஹாப்பி சொல்கிறாங்க. இந்த ஒர்க் முடியதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் சொல்கிறாங்க. எப்படியும் 2 வீக்ஸ் ஆகும் சொல்கிறாங்க. பாருங்கள் அது 1 மந்த்தாக மாற்றிருங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு 1 மந்த்துக்கு வீட்டில் வந்து வேலை ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்டா எப்படா சொல்கிறாங்க. ஒரு இங்கே நெட்ஒர்க்கே கிடைக்காதா சொல்கிறாங்க. அதில் எனக்கு அவ்வளோ நெட்ஒர்க் இல்லாமல் நான் இருந்துருவா சொல்கிறாங்க. என்னன்னு ஏன்டா வீட்டை அவ்வளோ வெறுக்கலையா சொல்கிறாங்க. வீட்டை நான் வெறுக்கல, அந்த 4 பிசாஸ் தான் நான் வெறுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஆமாம் நானும் ரொம்ப வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் இருந்த வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு, ஏதோ ஓரளவுக்கு ஃப்ரீ ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து இந்த கிராண்ட்மா இருக்காங்களே இங்கே மியா கூட போ அவங்க கூட போ இவங்க கூட போ சொல்லி நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு இருக்காரு. பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஜங் கேட்குறாங்க. ஷுவா எங்கள் நம்பினு எங்கள் சொல்கிறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. என்னடா கேட்குறது. இல்லை டியானா அண்ட் மிஞ்சிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் இப்படி கேட்குற சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு பிடிக்காத பசங்க நம்ம வந்து பிடிக்காத பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. பாருடா அது கிராண்ட் படுத்த முடியுடா, அவங்க யார் நம்ம அத்தை பொண்ணுங்க தானே இதை பொண்ணுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை பொண்ணுங்களா சொல்லிட்டு இவரு கடுப்பாக்குறாரு. சரி விட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போது அவங்க போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாரு. என்னடா ஆப்போசிட்டில் வந்துட்டு வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அதான்
ஏங்க இவ்வளோ டேஸ் பூட்டி தானே கடந்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த வில்லேஜில் ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டாக சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஹோட்டல் வச்சுக்கலாம், அப்படி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் ஒரு வீடு ஒன்று இருக்குண்டா, அங்கே இருக்கிறதே கொஞ்சம் ஒரு லக்ஸரியான ஒரு ஹவுஸ் அந்த வில்லேஜ்லேயே. அது வந்துட்டு எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, கெஸ்ட்லாம் வந்து தங்குவாங்களே, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரிடாது. அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ சொல்கிறாங்க. ஜாலி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டு ஜெகப் கேட்குறாங்க. இல்லை யாராவது வந்தா நம்ம ஹோட்டல் வந்து சாப்பிடுவாங்களுக்கு. ஆமாம் கரெக்டு தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம ஒரு பர்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்பா ஜின்னு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கிள் என்ன சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு உனக்கு வந்துட்டு நல்லா வேட்டை தான் சொல்கிறாங்க. என்ன வேட்டை என்ன சொல்கிறீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா இங்கே 4 பசங்க ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டே பண்ண போகிறாங்களா? ஆமாம் அந்த பசங்க ஸ்டே பண்ணி இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கான ஃபுட்டு காஃபி எல்லாமே தான் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இவங்களால ஹாப்பியாக உண்மையாக வந்துருக்கு. ஆமாம் எங்கேருந்து வராங்க சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. சிட்டிலேருந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. சிட்டிலேருந்து? ஆமாம் சிட்டிலேருந்து வராங்க, ஒரு ஒர்க் விஷயமும் வராங்களாம்ப்பா. அதனால் அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி வீடெலாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு அவங்களுக்கு சொந்தமான சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இது அவங்க கிராண்ட்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க. அவங்க இங்கே வரும்போது ஸ்டே பண்ணுறதுக்காக தான் இந்த வில்லேஜ் வந்துட்டு இந்த வீட்டை கட்டினாங்க. இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வராங்களாம்மா. நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு நான் வந்து ஒன்றை தான் இன்ட்ரோ பண்ணி வைக்க போகிறேன், நீ தான் நல்லா குக் பண்ணுவேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக்லாம் பண்ணி கொடுத்துரு சொல்கிறாங்க. அவங்க வந்து பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. ஃபைனலாக இவர் போன ஒரு அரை மணி நேரத்தில் ஊரில் பெரிய ஜீப் ஒன்று வந்துட்டு இருக்கு, பெரிய கார் வந்துட்டுருக்கு, ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு. சொல்லிட்டு நம்ம டேவும் ஜெகம் பார்க்குறாங்க. என்ன சொல்ல ஜிமினும் ஜென்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெரிய லக்ஸரி கார் வந்து நின்றுட்டுருக்கு. பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் அங்கே வந்து சொல்கிறாங்க கெஸ்ட்டோ சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 4 பேர் இறங்குறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ மாசா அப்படி இருக்காங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்காங்க. ஒரு பர்சன் கையில் வரும்போது கிட்டார் எடுத்து வந்துருக்காங்க. இன்னொருத்தவங்க வரும்போது வந்துட்டு புக்ஸ் அது மாதிரிலாம் கையில் வச்சுருக்காங்க. ஏன்னா காரில் வரும்போதே ரீட் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. பார்த்துட்டு இருக்காங்க. மாற்றி ட்ரைவ் பண்ணதுனால கரெக்டாக வந்து சேர்ந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு 4 பேர் இறங்குறாங்க. இப்போ கார் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ லக்கேஜ், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப திங்ஸ்லாம் அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. இவங்க இதெல்லாம் பார்த்ததில்ல மோஸ்ட்லி எதையுமே. நம்ம ஜிமினும் ஜேகோப்பும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அடிக்கடி டவுனுக்கு போவாங்க, சிட்டிக்கு போவாங்க. மற்றபடி இவங்க 2 பேரும் அதிகமாக போக மாட்டாங்க. அந்த ரீசன் எல்லாத்தையும் இப்போ வேடாக பார்க்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. பாரு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 4 பேர் இறங்குறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ஜன் சுகா காய் ஜங்குக்கு 4 பேர் நம்ஜன் ஸ்மைல் பண்ண டிம்பிள் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஆமாம் டிம்பிள் லாஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு சுகா வந்துருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. பூனைக்குட்டியா? நம்ம வில்லேஜில் இருக்கிற பூனைக்குட்டியை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கே சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்குங்க சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு. இன்னொரு பர்சன் இறங்குறாங்க. பார்த்தா நம்ம காய் தான். இவனடா இவ்வளோ ஹாட்டாக இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியா சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி இன்னொரு பசங்க இறங்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, இது என்ன வினோதமான ஒரு உருவம் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க ஜங்குவை பார்த்துட்டு. ஏன்னா ஜங்கு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ, அப்புறம் அந்த பேர்ஸிங்லாம் போட்டிருக்காரு. அதை பார்க்குறாங்க. வினோதமான உருவம் இல்லை, சிட்டிலலாம் இப்போ பசங்க இப்போ ட்ரெண்டிங்காக இருக்காங்க சொல்கிறாங்க. ட்ரெண்டிங்கா? இதுக்கு பார்த்தா ட்ரெண்டிங்கா சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்குள்ள உனக்கு என்னடா கஷ்டம் சொல்கிறாங்க. என்னது ட்ரெண்டிங்? அவங்க பாரு அழகாக வந்துட்டு இருக்கிற லிப்ஸ் கிட்ட போயிட்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, வளையத்தை போட்டு வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு வளையலடா அது ஒரு பியர்சிங் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே பாரு நம்ம சிட்டிக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ மாறிடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு இவ்வளோ இருக்க பிடிக்குன்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை எனக்கு வந்துட்டு சிட்டி லைஃப் பிடிக்கும் தான், அதுக்காக நான் இப்போலாம் மாற மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு டேட்டூ போட பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக நான் ஹேண்டு ஃபுல்லாக போட மாட்டேன் சொல்கிறாங்க. அவனை பாரு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு பெரிய ரவுடி பையன் மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரவுடி பையன் மாதிரிலாம் இல்லை, சிட்டி பசங்க அப்படி தான் மோஸ்ட்லி அப்படி இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. ஆமாம் சார் விட்டு சிட்டிக்கு தானே போகணும்னு நினைக்கிறீங்க, சிட்டிக்கு போயிட்டு நீங்களும் ஒரு மாடல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க சொல்லி கேட்குறாங்க. அவங்கள ஒரு ஃபேஷனாக மாற சொல்லும்போது எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், என் கையில் சின்னதாக ஒரு ஊசி போட்டால் கூட நான் தாங்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு சின்ன டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பக்கம் இவங்க 4 பேர் உள்ளே வராங்க. ஒரு பர்சன் வராங்க. வாங்க பாஸ் கூப்பிட்றாங்க. அங்கிள் நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் தான் அப்பா சொன்னாங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ளே வாங்க சொல்கிறாங்க. பார்த்தா அழகாக இருக்குது பார்க்குற வீடு. நல்லா இருக்கே சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப குளிர் பிரதேசம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப விண்டராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஜங்கு அப்படியே ஹேண்டர் ஊதுறாரு. ரொம்ப அழகாக இருக்கே சொல்லி சில்லுன்னு இருக்கல. நம்ம சிட்டியில் இருப்போமா இப்போ தாலும் வெதர் ஹாட்டாக இருக்கும், ஒரு மாதிரி வெதர் வந்து ஹாட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுறே உட்காந்துருக்கணும். இங்கே பாரு எவ்வளோ குழுன்னு இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. பொல்யூஷன்லாம் அதிகமாக இருக்காது போலீஸ் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நல்லா இருக்குடா சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வாங்க சொல்லி லக்கேஜாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜங்கை சுற்றி பார்க்குறாங்க. அங்கிள் எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூடாக காஃபி கொடுக்கணும் போல இருக்கே சொல்கிறாங்க. காஃபிலாம் போடுவீங்களா சொல்கிறாங்க. இல்லைப்பா இங்கே நான் குக்கிலாம் பண்ண மாட்டோம், உங்களுக்கு என்ன வேணாலும் உங்கள் பிறகு ஆப்போசிட் இருக்காங்க பயன் பண்ணுறாங்க. இங்கே ஆப்போசிட்டை பார்த்தா இவங்க 4 பேர் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்க. இப்போ அங்கிள் டர்ன் பண்ணவும் டக்குன்னு 4 பேர் கீழே குளிஞ்சிடுறாங்க. என்ன எம்டியாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அது ஒரு பர்சன் குக் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நல்லா குக் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கா உங்களுக்கு ஃபுட்டு காஃபி என்ன வேணாலும் அவங்கள்ட்ட கேட்டுங்க சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணி தருவாங்க, நீங்கள் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துருங்க சொல்கிறாங்க. அதுவும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள்
சொல்லிட்டு நல்லா இருக்குமா சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கும், ஃபுட்டு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணா எனக்கு கூப்பிடுங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம காகித பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நெட்ஒர்க் வர மாட்டேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நெட்ஒர்க் வரலையா சொல்லி பார்த்துருக்காங்க. நெட்ஒர்க் டோட்டலாக ஆஃப் ஆகுது. ஐயோ இது என்ன கஷ்டம் போலையே சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டம் தான் போல சொல்கிறாங்க. சரி வீட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்துடேவோ இப்படியா சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணால் மட்டும் உன்னோட மியா தான் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. மியாவா அப்போ ஃபோன் எனக்கு வேணாம் சொல்லிட்டு நம்ம காய் ஃபோனை தூக்கி போட்டுறாரு. அது பார்க்க ரொம்ப ஃபன்னாக இருக்குது. சரி வாங்க இங்கே கொஞ்சம் டேஸ் ரிலாக்ஸாக இருக்கலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக காஃபி குடிக்கணும் போல இருக்குது. காஃபி குடிச்சிட்டு ஏன்னா சாப்பிடணும் போல சொல்லிட்டு இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம பேக்கில் ஸ்நாக்ஸ்லாம் இருக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நல்லா சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். சரி வாங்க அவங்கள போகலான்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் இங்கே வராங்க. இவங்க 4 பேரும் அவங்க உள்ளே போனதுக்கு வெளில ஏஞ்சிருப்பாங்க. ஏஞ்சிட்டு அப்படி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து குக் பண்ணுறதுக்கு வெஜிடபிளாக கட் பண்ணி இருப்பாங்க. இப்போ உள்ள வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறாங்க. ஏஸ் சொல்லிட்டு ஒரு பர்சன் வெளில வராங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே ஒரு பர்சன் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இவ்வளோ அழகாக வில்லேஜில் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. என்னடா வில்லேஜ் பையன் இவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லிட்டு வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. பாருங்கள் சார் உங்களை தான் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ சார் என் பேர் நம்ஜன் சொல்கிறாங்க. ஓகே நம்ஜன் சார் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார்னு கூப்பிடாதீங்க கால்மி நம்ஜன் சொல்கிறாங்க. ஓகே நம்ஜன் சொல்லுங்கள் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் இங்கே ஆப்போசிட்டில் வந்திருக்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அங்கிள் சொன்னாங்க இங்கே சாப்பிடலாம் கிடைக்கும், டீ காஃபிலாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. காஃபி சொல்கிறாங்க. எங்கள் 4 பேருக்கும் காஃபி சொல்கிறாங்க. காஃபியா ஓகே வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது 4 பேர் வந்து உட்காடுறாங்க. நல்லா இருக்குல்ல அங்கே சொல்லிட்டு அந்த காலத்து பெஞ்சை தான் போட்டிருக்காங்க. அதில் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து பார்க்குறாங்க. நல்லா இருக்கே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம இவர் என்ன பண்ணுறாருனா நம்ம சின்ன போயிட்டு காடி இங்கே பாரு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஷை ஆகிட்டாங்க. அதுவும் ஜிம்மினும் டேவும் ரொம்ப ஷை ஆகிறாங்க. ஜெக பார்க்குறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு சடனாக புது பசங்களை பார்த்தா ஷை ஆகிட சொல்கிறாங்க. ஏன்னா தூரத்தில் இருக்கும்போது ஹாட்டாக இருக்காலாம் சொல்லிட்டு இருந்தீங்க சொல்கிறாங்க. வேண்டாம் நாங்கள் வரல சொல்கிறாங்க. சரின்ட்டு சரி நீ வாடா சொல்கிறாங்க. சரி ஜெக போ நம்ம சின்ன போயிட்டு காஃபி போட்டு எடுத்து வராங்க. எடுத்துக்கோங்க சொல்லிட்டு 2 பேருக்கும் 2 பேர் காஃபி கொடுக்குறாங்க. எடுத்துக்கிறாங்க. பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு பரவாயில்லையே சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நல்லா பேசுகிறாங்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து 4 பேர் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது காஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது அவர் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம சின்ன திரும்பி பார்க்குறப்ப தான் காய் தான். ஏன் சார் சொல்கிறாங்க. நீங்கள் சார்னு சொல்லாதீங்க என் பேர் ஜின்னு கூப்பிட்டு சொல்கிறேன். ஓகே ஜின் இங்கே பாருங்கள் இந்த காஃபி நீங்கள் எங்கேருந்து தயார் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு இங்கே பவுடர் நாங்களே வந்துட்டு அரைச்சி போடுவோம்னு சொல்கிறாங்க. அப்படியா ஃப்ரெஷ்ஷாவா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சொல்லிட்டு அவர் ரசித்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ சுகர் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு இங்கே பார்த்துருக்காங்க. அம்மா அங்கே ஃபுட்டு என்ன கிடைக்கும் சொல்கிறாங்க. காஃபி குடிச்சா மட்டும் 10 அதிகம் வசிக்குது என்ன ஃபுட்டு கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போது சுகர் பார்க்குறாங்க. ஏண்டா இது இருக்குது குட்டியோண்டு ஹோட்டலில் இதில் போய் என்ன கிடைக்கும். நார்மலாக எதனா ஒரு ராமனோ இல்லை வேறு எதாவது கிடைக்கும் சொல்லி பார்த்துருக்காங்க. ராமன்லாம் வேறு நூடுல்ஸ் எதனா கிடைக்குமோ சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது நம்ம சின்னதாக லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேட்டால் மட்டும் லைனை கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வில்லேஜில் இருக்குது சொல்லிட்டு இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுல்ல. இப்போ நான் ஜின்னு என்ன பண்ணுறாரு. ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாரு. ரெடியாக சொல்லி கேட்குறாங்க. ரெடி சொல்கிறாங்க. இப்போ இவங்கள பார்த்தா அப்படியே லைனாக பிளேட்டாக வைக்கிறாங்க. இவங்களும் ஒரு மாதிரி இருக்குது என்னது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மின் வெளில வராங்க. இப்போ ஜிம்மின் எடுத்து வந்துட்டு அப்படியே ஃபுட்டை வைக்க ஒரு பர்சன் ஜிம்மின் லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஹெட்டை பார்த்து அவ்வளோதான் பார்த்து அந்த செகண்டை ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. பையன் சமைக்க விட்டு ரொம்ப அழகாக அப்படியே ஒரு பார்க்குறதுக்கு அப்படியே குழந்த மாதிரி பிங்கிஷாக இருக்க ஃபேஸ்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்காங்க. ஏன்னா இங்கே வெதர் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கூட ஸ்கின்லாம் டேன் ஆகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. ஏதோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகர் பார்க்குறாங்க. இது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இந்தாங்க சொல்லிட்டு வைக்கிறாங்க. அந்த வாய்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரடா இவங்களாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேரும் இந்த ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே சர்வ் பண்ணுறாங்க. லைனாக எடுக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இத்தனை வகையான ஃபுட்டை இவ்வளோ சிம்பிளாக அப்படி இப்படி அரேஞ்ச் பண்ணுறது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ அழகாக அந்த டேபிளே ஃபுல்லாக ஆகிடுது. அத்தனை பிளேட்டு. ஏன்னா எல்லா விதமான ஃபுட்டும் வெரைட்டி குக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிற மொத்த பொருளையும் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்குன்னு தெரிஞ்சு போக சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. என்ன சுகாவை பார்த்துட்டு நம்ஜன் மறைக்கிறாரு. இல்லை நம்ஜன் நான் நினச்சேன் இங்கே என்ன இருக்க போகுது ஹோட்டல் தானே அதுவும் வில்லேஜ் ஹோட்டல் தானே சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டு அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது யாரையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சரி ஃபுட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து டேஸ்ட் பண்ண சாப்பிட்றாங்க. ஜங்குட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு ஃபுட்டு வேணாவா சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேறு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம்மின்ட்டு ஐஸை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுகா அப்படியே டேவ் பார்க்குறாங்க. டேவ் வந்து ரொம்ப அழகிட்டு இருக்காங்க. எங்கே இருந்துடா இருக்கீங்க நீங்களாம் இங்கே இருக்கீங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறேன்னா சிட்டியில் கூட இப்படி அழகாக இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. மொத்த அழகும் இங்கெல்லாம் இருக்குது வில்லேஜில் சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. காய் பார்க்குறாங்க. ஜெகோப்பா அழகாக ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் தான் அப்பா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ 4 பேர் பார்க்குறத மறந்துட்டு அந்த மொத்த டேபிளுமே கால் பண்ணிடுறாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையாவே இதில நீங்க தான் குக் பண்ணீங்களா? சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்ன ஜொமேட்டோல ஆர்டர் போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஜெகூப் கேட்குறாங்க. இது பார்க்குறதுக்கு காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லைங்க சொல்றாங்க. பாருங்க இதெல்லாம் நாங்க குக் பண்ணது தான். அதுவும் இவங்க இருக்க இவர் தான் எங்களோட அண்ணா ஓகேவா? இவர் தான் ரெஸ்டாரண்ட் ஓனர் சொல்றாங்க. அப்படியே சொல்லி கேட்குறாங்க. ஆமா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக குக் பண்ணுவாரு. நாங்க அதிகமா ஃபுட் வெரைட்டி எதுவும் குக் பண்ண மாட்டோம். அதுக்கு என்னன்னா இங்க யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஆனா வெளிலேருந்து வந்து யாராவது ஸ்டே பண்றவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி குக் பண்ணி தருவோம் சொல்றாங்க. நீங்க அதுக்காக பேமெண்ட் குடுத்துட்டா போதும் சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா நாங்க குடுப்போம். நீங்க கேட்குற அமௌண்ட் கரெக்ட்டா குடுத்துருவோம் சொல்றாங்க. ஏன்னா ஒர்த்தான ஒரு ஃபுட்டு சொல்லிட்டு நம்மளும் சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 4 பேர் ரொம்ப வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருவாங்க. எங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இல்ல. ஃபுட்டோட ப்ராப்ளமே இல்ல. நீங்க மட்டும் எங்களுக்கு குக் பண்ணி குடுத்துட்டா போதும் சொல்றாங்க. நாங்க குக் பண்ணி தருவோம் சொல்லிட்டு ஜின்னு சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பை த வே நான் வந்து உங்கள இன்ட்ரோ பண்ணி வச்சுர்றேன் சொல்றாங்க. சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து பார்க்குறாங்க. இங்க பாருங்க இவரு என்னோட பிரதர் வந்துட்டு மின்யோங்கி. என் பேர் கிம் நாம்ஜூன். இவன் பேர் வந்துட்டு ஜான் ஜோங். அவன் பேர் வந்துட்டு கிம் காய் சொல்றாங்க. அப்படியா? சொல்றாங்க. என் பேர் வந்து கிம் சக்ஜூன். இவன் பேர் கிம் டேயாங். இதனோட கசின் பிரதர்ஸ் வந்துட்டு ஜேஹோப் ஜிமின் அப்படி சொல்றாங்க. வாவ் நைஸ் டு மீட் சொல்றாங்க. இப்போ ஜிமின் நேம் கெடுதும் அவங்க வந்துட்டு நைஸ் டு மீட் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு மட்டும் வாசல் பார்த்துருக்காங்க. நைஸ் டு மீட் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்குது இவங்கெல்லாம் பேசிக்கிறது. சரி ஓகே நாங்கள் இப்போ போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்க பாருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் 2 வீக்ஸ் இங்கே தானே இருக்க போகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு பற்றி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பேசாமல் பாதி அமௌண்ட்டை கொடுத்துருங்களான்னு சொல்கிறாங்க. சரி அவங்களுக்கு ஒரு மாதிரி போய்ட்டு என்ன இதுக்கு ஆமாம் பாதி அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்களா இவ்வளோத்துக்கு திங்ஸ் வாங்கி சமைக்கணும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இது அவங்க புரிஞ்சிச்சு நம்மகிட்ட நம்பிருக்கு புரியுது. ஏன்னா வில்லேஜில் மோஸ்ட்லி இவ்வளோ திங்ஸ் வாங்கி வைக்க முடியாது. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு டெய்லி சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இவங்க தான் டெய்லி சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து சமைக்கணும்னா அவ்வளோ மணி தேவைப்படல சொல்லிட்டு அவர் டக்குன்னு மணி எடுத்து கொடுத்துறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கிட்டு தான் நம்பிச்சுட்டேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்கான்னு சொல்கிறாங்க. நான் தப்பாக எடுத்துக்கலாங்க. உங்கள் தம்பி கேட்டது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. எனக்கு உன்னுடைய இந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டி பிடிச்சிருக்கு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு வந்துருச்சு. டேவ் பார்த்து சொல்ல டேக்கியோட ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க இப்போ நாங்கள் வரோம் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன்டாட்டி அப்படி கேட்ட சொல்கிறாங்க. ஏங்க பின்ன இருக்கிற மொத்த திங்ஸும் இன்றைக்கி குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு 2 டேஸ்க்கு தான் வரும். அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்குலாம் ஃபுட்டு அந்த திங்ஸ்லாம் எங்கே போகிறது சொல்லி கேட்குறாங்க. சிட்டிக்கு போகணுன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மணி வேணும்லாம் சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் ஜேஹோ பார்க்குறாங்க. சரி ஓகே எங்களுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு டைம் ஆகுது நாங்கள் போக சொல்லி கேட்குறாங்க. சரி போங்கடா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்னு ஜெகம் கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங் தான் இங்கே வந்துட்டு ஜிம்னு போகிறே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா அவனே பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. சும்மா சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இது வேணாண்டா சொல்கிறாங்க. நான் சும்மா தான் பார்த்தேன் காய் நீ வேறு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜெகோ போகிறது. இப்போ நீ என்ன பார்க்குற சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்காங்க. ஆமாம் இந்த பசங்க ஏன்டா சிட்டிக்கு வரமா அங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கனால தான் அவங்க சேஃபாக இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிச்சு காய்க்கு ஒரு மாதிரி ஆகிப்படுது. விருந்து சொல்லிட்டு இருக்காங்கலாம். இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாருனா மியூசிக் கிட்டார் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இங்கேருந்து பார்க்குற டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வாவ் சொல்லிட்டு அழகாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு சொல்கிறாங்க இந்த கேமரா வச்சுட்டு இங்கே உள்ள அழகான பிக்சரில் வியூலாம் பிக் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவனுக்கு நான் கிளிக் பண்ண சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கும் ஒவ்வொரு அங்கில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்க்குற டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. யாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடச்சிட்டாங்க சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காம எனக்கு ஒரு கேமராமேன் கிடச்சிட்டாங்க சொல்லிட்டு டே ஓடி வராரு. இதை பார்க்குற சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி ஓடி வரான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியல பார்த்துருக்காங்க. இப்போ ஓடி வராரு. ஓடி தான் பிரீத் வந்து நின்றுருக்காரு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லி கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க சொல்கிறாங்க. ஃபோட்டோவா சொல்லி எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்ததில் போட சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஃபோட்டோ வேணுமா சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ மணி சொல்கிறீங்களோ கொடுத்துட சொல்கிறாங்க. மணியை அங்கே பார்ப்பா சும்மாவே எடுத்துற சொல்கிறாங்க. இப்போ பின்னாடி ஜின்னு வராரு. இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க சொல்கிறாங்க. வேறு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவங்க அங்கேருந்து எடுத்துருப்பாங்க இல்லையா வில்லேஜில் எடுத்த அந்த மாடல் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாடல் ஆகணும்னு ஆசை சொல்கிறாங்க. மாடல் ஆசைட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. தப்பு இல்லையா ஆகலாமே எவ்வளோ அழகாக இருக்கானே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஆகலாம் தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இங்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபருக்குலாம் ஃபோட்டோ எடுக்க தெரியலங்க. சிட்டி கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் ரொம்ப டைம் ஆகுது. அப்புறம் வந்துட்டு மணி வர வேணும் இல்லையா? அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோ நல்லா எடுக்க தெரிஞ்சா நீங்கள் எடுத்து தரீங்களா? அட்லீஸ்ட் இந்த எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ டேக் போகிறாங்க. இங்கே உட்காருங்க சொல்லிட்டு எப்படின்னா ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. அதற்கு சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கேமராவில் அந்த லொக்கேஷனை நம்ம ஜங்க் வந்து ரொம்ப கேஷாக எடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை எதுவுமே பண்ண சொல்லல. அவர் இப்படி ஹெட் பண்ணுங்க இப்படி பண்ணுங்களோ எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் நார்மலாக உட்காந்துருக்காரு. அவர் அந்த மாடலில் ஒரு அழகாக எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்க்குற சின்னக்கு ரொம்ப பிடிச்சிருது. வாவ் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க எடுத்த ஃபோட்டோ இது எடுத்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அப்படி இருக்குது. இதான் ஃபோட்டோ சொல்கிறாங்க. இப்படி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எடுத்து தரேன் சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப தெரியல இவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. பசங்களை ரொம்ப இன்னசென்ட்டாக பியூராக பேசுறதுனால நான் உங்களுக்கு மணி கொடுத்துறா சொல்கிறாங்க. மணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் எடுத்து தரேன் சொல்லிட்டு இப்போ எனக்கு கேமரா இந்த ஒர்க் பண்ணுற பிடிக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஆனதுக்கு நம்ம இவங்க கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள். டேன்னு சொல்கிறாங்க. டேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் வாங்க சொல்கிறாங்க. இப்போ
டேவும் அந்த அந்த எப்படின்னா அந்த கார்டனுக்குள்ளேயே அவ்வளோ அழகாக மாடல் மாடல் மேலே பிக்சர் எடுக்கிறாங்க. செம்ம அழகா இருக்குது. இவருக்கும் ஒரு ரொம்ப லக்ஸரியான ட்ரெஸ் வேர் பண்ணல, எதுவும் அக்சசரிஸ்லாம் போடல, நார்மலாக இருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது. இப்போ ரம்ஜின் சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், இந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே வந்துட்டு எங்கே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சென்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும், கண்டிப்பாக உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே போடாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு அழகாக க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜின் சொல்கிறாங்க. அவர் என்கரேஜ் பண்ணி என்ட்ரப் பண்ணுற மாதிரி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக சொல்கிறீங்க சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் நேச்சர் ஈவன் நீங்கள் கூட ரொம்ப ஒரு மாடல் ஆகணும், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பினை பார்த்து நம்ம ஜின்னை பார்த்து நம்பின்னு சொல்ல ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகணும், அதாங்க ஆசை சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகலை, உங்கள் ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பி இருக்குது. இப்போ காய் பார்த்துருக்காங்க, காயும் சுகாவும் பார்த்துருக்காங்க. சுகா உன் பங்கு எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. நான் என்னடா சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ சுகா வந்துட்டு கிட்ட வாசிச்சிருப்பார் இல்லையா, ஒரு வாக்குமேனர் போட்டிருக்காரு. இது பார்க்குறது கேட்க ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம், நான் இது கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. இது கேட்கணுமா சொல்கிறாங்க. இந்த ஆசை கொடுக்குறாங்க. இப்போது நம்ம சுகா வாங்கி நம்ம டேவ் வாங்கி கேட்குறாங்க. வா நல்லா இருக்குது, சாங்லாம் ரொம்ப நல்லா கேட்டு கேட்குறாங்க. ஆமாம், சில சாங் நாங்களே ரைட் பண்ண சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படி சுகா பக்கத்தில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்னா சுகா பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, உட்கார விட மாட்டார். ஆனால் டே போய்ட்டு கேஷுவலாக கேட்க டே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு. சுகாவுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லி கேட்டிருக்காங்க. மியூசிக்கராக ஏன்னா ப்ரொடியூசராக இருக்கீங்களா இல்லை என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிஸ்னஸ் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆமாம் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அதான் படிச்சிருக்கோம், அதான் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, நாங்கள் சைடில் எங்கள் ஃபேமிலிக்கே தெரியாமல் எனக்கு வந்துட்டு என்னெல்லாம் பிடிக்கலாம் பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், இவன் இருக்கான இவன் நேம்னே யூஸ் பண்ணாமல் இவன் வந்து சாங் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணவும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் வந்துட்டு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணவும் சொல்கிறாங்க. சொல்லி பார்த்துருக்காங்க. அது இவன் இருக்கான இவன் சாங் பாடுவான் சொல்கிறாங்க. யார் இவரா சொல்லிட்டு ஜங்க பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம், அவர் கேமரா கூட இருக்குது. ஆமாம், அவனுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது. நாங்கள் எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலிக்கே தெரியாமல் எங்களோட பேஷன் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி போக சொல்கிறாங்க. கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேண்ட் கிளாப் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கோட ஒரே ஒரு கேள்வி. ஆமாம், உங்க கூட நாங்கள் 2 பேர் அவங்க எங்கே போயிட்டாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. காரத்தில் கண்ணா இருக்கான் பார்த்தியா சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்களா ஓ என்னோட ஜிமினும் ஜேவும் கேட்குறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க யார் உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க கசன் சொல்கிறாங்க. மறந்து ரெஸ்டாரண்ட் எங்கே போயிருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க டான்ஸ் கிளாஸ் போயிருக்காங்க சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸா, வில்லேஜில் டான்ஸ் கிளாஸாக சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸ்னால் அவங்க வந்துட்டு இவங்க சின்னதாக ஒருபடி இவங்கன்னே எங்கள் வில்லேஜில் உள்ள பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்துட்டு இவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஹேபிட்டு அது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்க ட்ரீம் சொல்கிறாங்க. அவங்க ட்ரீம் வந்துட்டு 2 பேரும் டான்ஸராக சிங்கர் ஆகுன்றதா சொல்கிறாங்க. ஜேகப் இருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா ரேப் பாடுவாங்க சொல்கிறாங்க. ரேப்பா ஆமாம் சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ரேப்பா சொல்லிட்டு நம்ம சுகாவும் நம்ம நம்பின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப நல்லா பாடுவார். அப்புறம் ஜிமின் இருக்கானா அவன் வந்து வோக்கல் நல்லா பாடுவோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி கேட்குறதுக்கு. பரவாயில்ல, நிறைய டேலண்ட்டாக வச்சுருக்காங்களே பசங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம சிட்டி சைடு பார்க்கல, சிட்டி சைடில் நம்ம ஜங்கோட அப்பா கிட்ட ஒரு பசங்க கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அண்ணா சொல்கிறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்கிறாங்க. இது ஜங்கோட செகண்ட் சிஸ்டரு, ஜங்கோட அப்பாவோட செகண்ட் சிஸ்டரு. என்னம்மா சொல்கிறாங்க பாருங்கள், என் பசங்களுக்கு உங்கள் பொண்ணுங்களை என்னோட பொண்ணுங்களுக்கு உங்கள் பசங்களை மேரேஜ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. என்னம்மா அவசரம் சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரிட்டன் வரப்போ இங்கே மேரேஜ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கணும், டேரெக்டாக அவங்க வரணும், மேரேஜ் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது. இல்லைம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. பாருப்பா அவள் சொல்கிற எல்லாம் தப்பு இருக்குது சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போதைக்கு வந்துட்டு நம்ஜினுக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் பண்ணிடலாம், ஒரு 6 மந்த் போட்டும், அதுக்கப்புறம் காய்க்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே, நான் சுகா இருக்கானே அவ்வளோதான், அவனுக்கு தெரிஞ்சுன்னா கொண்டே போட்டுருவானு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அவர் கோவம் வருமே. என்கேஜ்மெண்ட் அப்போவே என்னெல்லாம் இது பண்ணா, நான் அவன் கையில் காலை விழுந்துல என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சேன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏதோ அந்த டைமில் இவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, சின்ன பசங்களாக இருக்காங்க சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போல்லாம் வளர்ந்துட்டாங்க, பசங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிய சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் சரி ஓகேம்மா படிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ தான் ஹாப்பி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இதுக்காக சண்டை போட்டால் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பார்த்தா டேஸ்ட் போயிட்டே இருக்கா, ரொம்ப அழகாக டேஸ்ட் பாஸ் ஆகுது, ரொம்ப அழகாக அவங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாறிட்டு இருக்கு. எப்படின்னா நம்ஜின் ஜின்னுகிட்ட நல்லா பேசுகிறார், ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. இங்கே சுகா டேக்கிட்ட தனியாக கூட்டிட்டு போயிட்டு மியூசிக்லாம் கற்றுக் கொடுக்க ஒரு மாதிரி வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு நிறைய விஷயங்களாக சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பக்கம் காய் ஜேகப்பு அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிறாங்க. இப்போ யார் வந்து சேராமல் இருக்காங்கன்னா ஜங்குக்கும் ஜிமின் மட்டும்தான். ஜிமின் யாருக்கிட்டையும் நம்ப மாட்டார், அட்டாச் ஆக மாட்டார். மற்ற எல்லாம் ஒரு மாதிரி அட்டாச் ஆகிட்டாங்க. ஓகேடா, இது நெக்ஸ்ட் வாரம் கொடுக்குறேன். உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருக்கா கண்டிப்பாக பண்ணாமல் சொல்லுங்கள். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எஃபர்ட் கொடுத்ததில்ல. இது கொஞ்சம் வில்லேஜ் அப்புறம் சிட்டிஸ் இது கலந்து மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக எல்லாமே கலந்து போகும். ஓகேவா, உங்களுக்கு பிடிக்கிறதா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணுவோம். எல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா, பை, டேக் கேர் எவ்ரிவன்.